வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃப்ளவர் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து கார்டன் டூர் வீடியோ வர இருக்கிறதுனால எபிசோட்ஸாக போகலான்னு இருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட் எபிசோட். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கிரீடக்கள்ளி அப்படிங்கிற அந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பூக்கள் வந்து சிவப்பு கலர், மஞ்சள், வெள்ளை சொல்லி நிறைய கலர்களில் இருக்குது. என்கிட்ட சிவப்பு இருக்குது. இது ஒரு கேக்டஸ் வெரைட்டியை சேர்ந்தது. இதோட இன்னொரு பேர் இந்த க்ரோன் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா யூரோஃபியா மில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முட்கள் நிறையா இருக்கும் இந்த பூக்கள்லேயே. இதோட கிளைப்பகுதியை ஒடிச்சு வச்சாலே அடுத்த செடி வந்து தன்னால் வந்துடும். இது அதுலேயே இன்னொரு வெரைட்டி. இலையும் பூக்களும் கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கும். இதுலேயும் நிறைய கலர்கள் இருக்குது. இது வந்து வருஷத்துக்கு 365 நாளும் பூக்கக்கூடியது. கொஞ்சம் வெயில் பட்டால் தான் பூக்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்ட்ரன்ஸில் நிறைய ஹோட்டல்களில், நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் என்ட்ரன்ஸில் இதை வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா பால்சம். ஸோ பால்சம் வந்து நிறைய கலர் இருக்குது. இதில் என்கிட்ட இருக்கிறது ரெட் கலர். இன்னும் பூக்கள் வரக்கூடிய தருணம் தான் இது. அடுத்து நம்ம ரோஸ் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஃபேண்டா கலர், ஃபேண்டா வித் ரெட், இது ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி ஒரு கலர். பூக்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பூக்கள் வந்து கட் பண்ணி அடுத்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பிங்கில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் இதோட பூக்கள். ஸோ அதோடய ஃபஸ்ட்டு பட்ஸு வந்து ரெட் கலரில் இருக்கும். அடுத்து வர ஃபேண்டா கலராக மாறிட்டு ஃபைனலாக நல்ல டார்க் ஃபேண்டா கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே கலையில் 3 பூ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெட் கலர் பட்ஸு, அடுத்து வந்து கொஞ்சம் ஃபேண்டா கலரில் பூத்துருக்கு, அடுத்து டார்க் ஃபேண்டா, அப்புறம் முழுசாக பூத்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேண்டா கலரில் இருக்கும். திரும்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற அடுத்த ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப அழகாக, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டார்க்காக பெரிய பெரிய பூக்கள் இருந்தது. இப்போ அடுத்து வர பூக்கள் வந்து ஒரு சின்னதாக இருக்குது. ஸோ பயோ ஃபர்டிலைசர் கொடுத்தா இந்த பூக்கள் வந்து இன்னும் நல்லா க்ரோத் ஆகும். மழை காலங்கிறதுனால நான் கொடுக்குறத அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வீக்கில் பயோ ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா, பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிற அந்த பட்டன் ரோஸ். இதில் ஆக்சுவலாக பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக வந்துட்டு இருந்தது. ஸோ வந்து இப்போது நாள் ஆக ஆக சத்துக்கள் குறைபாடு காரணமாக பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கனகாம்பரமில் நிறைய வெரைட்டி இருக்குது. மஞ்சள் கலர் இருக்குது, பச்சை இருக்குது, வெள்ளை இருக்குது. ஸோ இது வந்து நல்ல டார்க்காக இருக்கிற கனகாம்பரம். இது வந்து கேமராவுக்கு கொஞ்சம் ஃபேட் கலரில் தெரியுது, பட் நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலர் இது. ஸோ இந்த க்ரீனில் இந்த டார்க் கலர் அங்கங்கே போய் கொத்து கொத்தாக பூத்துருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து நிறைய பூக்களை நான் பறிக்காமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் ரோஸ். இது ஒரு நாட்டு வெரைட்டியை சேர்த்தது. இந்த பன்னீர் ரோஸ் வந்து நல்ல பட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது நாட்டு வெரைட்டியை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால வாசனையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து ஹெர்பல் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குளியல் பொடியும் சீயக்காய் பொடியும் அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, நலுங்கு மாவு இதெல்லாம் பண்ணுறப்போ இந்த பூக்களை யூஸ் பண்ணி பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற அந்த பூக்கள் வந்து இதுதான் அதில் வந்து ஃபஸ்ட்டு பூ. இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம சாமிக்கு வச்சாலும் சரி, நம்ம தலைக்கு வச்சாலும் சரி, ஒரு பூ வச்சாலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பூ வந்து இந்த நாட்டு ரகம் அப்படிங்கிறதுனால முட்களும் இந்த செடிகள் அதிகமாக இருக்கும். இதில் வந்து பூக்கள் எப்போவுமே பட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெட் கலர் வெல்வெட் ரோஸ் செடி வந்து. இதில் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் பறிச்சதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் நிறைய புதிய கிளைகள் வந்து பட்ஸ் வச்சுருக்கு. பார்த்தாலே தெரியும். நிறைய சின்ன சின்ன துளிர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்திருக்கு. அந்த சின்ன சின்ன துளிர்கள் வர இடத்துல எல்லாமே ஒவ்வொரு பட்ஸ் வச்சு பூக்கள் பூக்கும். எனக்கு இந்த 2 செடியுமே இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் பூக்கள் இல்லாமல் தான் இருந்தது. நான் பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணேன். எந்த ஒரு கெமிக்கல் இதுவும் இல்லாமல் பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி அது வந்து இந்த அளவுக்கு பூக்கள் வந்து இப்போ நல்லாவே வருது. அந்த வெல்வெட் பூன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட்டில் இருக்கும். நல்லா வெல்வெட் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியிலையும் சரி, நாட்டு ரோஸ்லேயும் சரி, எப்போவுமே பார்த்திங்கன்னா பட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மொட்டுக்கள் புதுசாக வச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர் தான் காரணம்.
ஸோ பயோ ஃபர்டிலைசர் பற்றி தெரியணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பார்த்தோன்னா பூக்கள் ரொம்ப நல்லாவே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ. சங்குப்பூவில் வந்து நிறைய கலர் இருக்குது. என்கிட்ட வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ இது ரெண்டுமே இருக்குது. சங்குப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனக்கு மேலே ஏற்றி விட்டது ப்ரொவிஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அது ஒன்று போல் நல்லா படர்ந்து நல்லா ஒன்று போல் இருக்குது. அந்த க்ரீனில் வந்து அந்த ஒயிட் கலர் பூக்களும் ப்ளூ கலர் பூக்களும் கம்பைன் ஆகி இருக்கிறப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சூரிய ஒளி படாமல் இருக்கிறதுனால பூக்களோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைனா அது நல்லா டார்க் ப்ளூவில் இருக்கும். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெட்டியாக வச்சு குடிப்பாங்க. வெறும் பூக்களையும் சாப்பிட்லாம். கொஞ்சம் இனிப்பு சுவையோடு தான் இருக்கும். ரொம்ப அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது இதில். இது மாதிரி நிறைய பூச்செடிகள் இன்னும் இருக்குது. மல்லிகை, ரெயின் லில்லி அப்படி சொல்லி இன்னும் நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த பூக்கள் பற்றியெல்லாம் பார்க்கலாம். முக்கியமாக இந்த செடிகளுக்கு எதுவுமே நான் வந்து செயற்கை உரம் யூஸ் பண்ணவே கிடையாது. எல்லாமே இயற்கை உரம் நம்மளே தயாரித்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.